ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண் மற்றும் நீர் பரிசோதனை நிலையம்னு வேளாண்மை துறையில் இருக்குது. அதில் கொடுத்து செக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படி செக் பண்ணலைன்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரத்துக்கு போங்க. அங்கே வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் ஜேடி ஆஃபீஸும்பாங்க. அங்கே போனீங்கன்னா மண்ணையும் தண்ணியும் ஆய்வு பண்ணி தரக்கூடிய நிலையம் இருக்கும். உங்கள் நிலத்தோட இருக்கிறதுலே மேட்டு பகுதி, நடுப்பகுதி, கீழே பள்ளமான பகுதி, அல்லது எந்த இடத்துல எனக்கு சரியாக விளையலையோ அதில் பந்தலுக்கு குழி எடுத்த மாதிரி ஒரு 2 அடிக்கு குழி எடுங்க. ஒரு கரண்டி மாதிரி ஒரு பொருளை வச்சு சைடில் சுரண்டுங்க, மண்ணை சுரண்டுங்க. விழக்கூடிய மண்ணை 1 கிலோ எடுத்து கேரி பேக்கில் போட்டு அது எந்த இடம் மேடு, நடுப்பகுதி, பள்ளம்னு எழுதி அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கிணறு இருந்தாலோ போர் இருந்தாலோ அதை ஓட வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு அந்த தண்ணீரை ஒரு தெளிவான பாட்டிலில் பிடிச்சு அதை கொண்டு போய் கொடுங்க. ஒரு சாம்பிளுக்கு 30 ரூபா கேட்பாங்க. 3லேருந்து 4 நாளில் அவங்க ஆய்வு பண்ணி தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து அதை பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கு அந்த நிலத்துக்கு வேணுங்கிற செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய உடம்பில் சர்க்கரை சத்தோட அளவு கம்மியாக இருக்குன்னா நான் ஒரு காரியம் பண்ணணும். அளவுக்கு மீறி இருக்குன்னா நான் ஒரு காரியம் பண்ணணும். அது எப்போ தெரியும்? ஆய்வு பண்ணால் தெரியும். அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம நிலத்தில் என்ன சத்து இருக்குன்னு தெரியணும்.